பூமியின் சரிபாதி ஆயுள் முடிஞ்சிருச்சு, அப்போ சீக்கிரமே நெருங்கும் பேரழிவு. மிக முக்கியமான விஷயம், பூமி இப்போது அதிகாரப்பூர்வமாக நடுத்தர வயதை அடைந்துள்ளது. சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகள் பழமையான நமது கிரகம் அதன் மொத்த ஆயுளில் பாதியை கடந்து விட்டதாக ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். நடுத்தர வயது என்றால் என்ன அர்த்தம்? அப்போது சீக்கிரம் பூமி அழிந்து விடுமா? இந்த ஆய்வின் நோக்கம்தான் என்ன என்பது குறித்து நாம் பார்க்கலாம். பூமியின் தோற்றம் தொடர்பாக உலகெங்கும் தொடர்ச்சியாக ஆய்வுகள் நடந்து வருகிறது. பூமியின் கடந்த காலத்தை அறிந்து கொண்டால் எதிர்காலம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்பதாலேயே இதுபோன்ற ஆய்வுகள் தீவிரமடைந்துள்ளது. இதற்கிடையே இப்போது இதில் சில முக்கிய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதாவது பூமி இப்போது நடு வயதை அடைந்து விட்டதா. சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகள் பழமையான நமது கிரகம் பாதி ஆயுளை கடந்துவிட்டது. பூமி இன்னும் 4 முதல் 5 பில்லியன் ஆண்டுகள் வரை வாழக்கூடியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் சூரியன் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்தே பூமி இயங்கும். ஏனென்றால் பூமிக்கு தேவையான ஆற்றலை சூரியன் வழங்குகிறது. எனவே சூரியன் வெப்பமடையும் போது பூமியின் நிலைமை படிப்படியாக மாறும் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அடுத்த 1 பில்லியன் ஆண்டுகளில் அதிகரிக்கும் வெப்பநிலை சில உயிரினங்கள் வாழ்வதை கடினமாக்கும் என்று விஞ்ஞானிகள் கணிக்கின்றனர். பூமியின் வயதை கண்டறிய அவர்கள் பண்டைய பாறைகளையும் விண்கற்களையும் ஆய்வு செய்தனர். யுரேனியம் போன்ற ஐசோடோப்புகளை வைத்தும் ஆய்வு செய்துள்ளனர். இதன் மூலம் சூரியன் உருவான சிறிது காலத்திற்கு பிறகு பூமி உருவானது உறுதியாகியுள்ளது. அதாவது சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமி தோன்றியது உறுதிப்படுத்தப்பட்டது. விண்கற்களே இந்த ஆய்வில் பூமியின் வயதை சரிபார்க்கும் முக்கிய ஆதாரமாக அமைந்தன. பூமி தோன்றி பலகாலம் ஆகிவிட்டதை இது குறிக்கிறது. அதே நேரம் சீக்கிரமே பூமி அழியுமோ என்ற அச்சம் தேவையில்லை. மனித செயல்பாடுகள் சுற்றுச்சூழல் மாற்றங்களை மோசமாக்காவிட்டால் பூமி இன்னும் பில்லியன் கணக்கான ஆண்டுகள் வாழக்கூடியதாகவே இருக்கும். இருப்பினும் சூரியன் படிப்படியாக வெப்பமடைந்து பிரகாசமடைவதால் பூமியின் காலநிலை மாறக்கூடும். இதனால் சில உயிரினங்கள் அழியும். 4.6 பில்லியன் ஆண்டுகள் பழமையான சூரியன் அணுக்கரு இணைவு மூலம் ஹைட்ரஜனை ஹீலியமாக மாற்றி பூமிக்கு தேவையான ஆற்றலை தருகிறது. இந்த எனர்ஜி தான் பூமியின் தற்போதைய நிலைக்கு காரணமாக இருக்கிறது. சூரியன் வயதாகும் போது மேலும் அது வெப்பமானதாக மாறும். இதனால் பூமியும் அதற்கேற்ப மாறும். சுமார் 5 பில்லியன் ஆண்டுகளில் சூரியன் ஒரு ரெட் ஜெயிண்டாக மாறுமாம். அப்போது அது விரிவடைந்து அருகே உள்ள புதன் மற்றும் வெள்ளி கிரகங்களை விழுங்கக்கூடும். பூமி தப்பினாலும் அது வாழ தகுதியற்ற தீப்பிடித்து எரியும் கோளாக மாறிவிடும். அதே நேரம் அது நடக்க பல கோடி ஆண்டுகள் உள்ளன. இப்போது பூமிக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை என்பதை விஞ்ஞானிகள் தெளிவுபடுத்துகின்றனர். பூமி தோன்றி 460 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இதில் எத்தனையோ உயிரினங்கள் தோன்றி அழிந்துள்ளன. மேலும் பூமியின் நிலைமையும் மாறியுள்ளன. அந்த காலகட்டத்தோடு ஒப்பிடுகையில் மனித நாகரிகம் ஒரு சிறிய கண் சிமிட்டும் நேரம் மட்டுமே என்பதை இது உணர்த்துகிறது.